ஹலோ வணக்கம். நான் உங்கள் சாரா. நான் ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த டேரோ கார்ட்ஸை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் கணிக்கலாம். நம்மளுடைய நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் கணிக்கலாம். இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய ராசிகள், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், எண் கணிதம், இது எல்லாமே வச்சு இந்த டேரோ கார்ட்ஸில் நம்மளுடைய வாழ்க்கையை கணிச்சு பெரிய அளவிலான சொல்யூஷன்ஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி இந்த சேனலில் நான் உங்களுடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி பிக்க கார்டுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு கார்டோ இல்லை ஏதாவது ஒரு குரூப்பையோ சூஸ் பண்ண சொல்லி அதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸில் கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்கும், சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் மேலும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைய நீங்கள் கொடுக்கணும். அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் இங்கே பார்க்குற ரீடிங் பொதுவான ஒரு ரீடிங். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சில விஷயங்கள் வேறு யாருக்காவது ரெசனேட் ஆகும். அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரியான ரீடிங் பர்சனலாக உங்களுக்கு சில சொல்யூஷன்ஸ் வேணும் டேரோ ரீடிங் மூலயமா, அண்ட் உங்களுக்கு சில ஹீலிங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வேணும்னா நம்ம சேனலோட அபவுட்டில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணிட்டு வரலாம். இப்போது இந்த இன்ட்ரோ முடித்த உடனே இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பைல் செலெக்ஷன் காட்டுறேன். அதில் ஏதாவது ஒரு பையில் கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ இல்லை பிரபஞ்சத்தையோ நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பையில் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ண பைலுக்கான டைம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ உங்களுடைய பைலுக்கு நேராக இருக்கிற டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங்கை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டேரோ. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீ வந்தா என் வாழ்விலே பூ பூத்த என் பேரிலே நாளையே நீ போகலாம், என் ஞாபகம் நீயாகலாம், அன்பின்னும் தோண்டிலை நீ வீசினாய் மீனாகிறேன் அன்பே. இதுதாங்க இப்போது உங்களுடைய நிலைமை என்னன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போது பட் உங்களுடைய பர்சனோடைய மனசில் என்ன இருக்குது அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அது தெரிஞ்சுக்க அவளாக இருப்பீங்க. நோ கான்டாக்டில் இருந்தாலும் சரி, கான்டாக்ட்லேயே இருந்தாலும் சரி, பட் உங்களோட நபர் என்ன நினைக்கிறாங்க உங்களை பற்றி, அவங்க மனசில் என்ன தான் இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக விரும்புவீங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான ரீடிங் தான் இது. உங்கள் நபருடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இது பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் டுவர்ட்ஸ் யூ எல்லாமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். ஸோ பிக் அ கார்ட் கிடையாது, இது எல்லாருக்கும் பொருந்தும். மேரேஜ் ஆனவங்க, லவ் பண்ணுறவங்க, காண்டாக்டில் இருக்கவங்க, நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, உங்களோட எக்ஸ் லவர் எல்லாருக்கும் இது பொருந்தும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு ஐ லவ் மை பார்ட்னர் அப்படின்னு டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சாங் எப்படி இருந்ததும் கமெண்ட் பண்ணுங்கள். தென் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, we have the wheel of fortune and we have the 5 of wands. okay, so உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, நானும் முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லபடியாக கொண்டு போகணும், இந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக கொண்டு போகணும், என்னால் முடிஞ்ச எஃபர்ட் கொடுக்கணும் பார்க்குறேன். பட் எங்களுக்கு டோட்டலாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதே, பிரச்சனையாகவே இருக்கே, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களே, அதை கண்டிப்பாக நினைப்பாங்க. ஓகே,
ஸோ நிச்சயமாக அது வந்து அவங்க நினச்சே தீர்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு இணக்கமாக போகணும், ஓகே காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் அந்த மிஸ் அதனால் வர பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து அவங்கள வந்து பெருசாக மைண்ட் பண்ணுது. பாதிக்குதுன்னு சொல்கிறத விட மைண்ட் பண்ணுது அவங்கள, சரிங்களா? அதை பெருசாக மீன் பண்ணிடுவாங்க, தலைக்கு எடுத்துப்பாங்க. நல்லா இருக்கும் அவங்களுடைய, அதாவது நல்லா இருப்பாங்க, திடீர்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. நல்லா போயிட்டே இருக்கும், திடீர்னு ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி, ஒரு டிசாஸ்டர் மாதிரி ஏதாவது ஒன்று அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய சேஞ்சஸை கொண்டு வருவாங்க, அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி அவங்க யோசிக்கிறதுமே உங்கள் சைடும் அதே மாதிரியான மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து ஒரு இமோஷ்னலி ஒரு கான்ஷியஸாக இல்லை, சடனாக நல்லா இருக்கீங்க, சடனாக ஏதாவது ஒன்று வந்து பண்ணிடுறீங்க. உங்களுடைய அந்த சடன் சேஞ்சஸ், அன்எக்ஸ்பெக்டபிள் சேஞ்சஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் விட்டுருது, சரிங்களா? ஸோ அதனாலே இந்த கான்ஃப்ளிக்ஸ் அதிகமாக உருவாகிருக்கும். பட் அவங்க ரொம்ப நல்ல எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க, அவங்க மேலே ரொம்ப 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 நல்ல எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆனது எல்லா மனுஷனையும் வந்து பாதிக்கும், எல்லா மனிதர்களையும் பாதிக்கும். சடனாக வரக்கூடிய ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து மனதளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி அவங்க எதிர்பார்க்குறது, கேட்குறது அமைதி, ஒரு நிலையான ஒரு அமைதியான ஒரு ரிலேஷன்ஷிப் லைஃப். பட் நடக்கிறது ரியாலிட்டியில் என்னவோ பிரச்சனைகளோ, அன்எக்ஸ்பெக்டடான ஒரு திடீர் திருப்பங்களும், ஸோ ஆழ் மனதில் அந்த காயங்கள், ஏதோ ஒரு வலிகள், தாக்கங்கள், இதுதான் வந்து நிறைய கிடைக்குது அப்படின்ற மாதிரி வந்து ரியாலிட்டியில் இருக்குது. ஸோ அது அவங்கள நிச்சயமாக நிறைய ஒரு கவலைக்குள்ளாக்கியிருக்கும், சரிங்களா? Let's see. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மேல் பர்சன், ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஃபீமேல் பர்சனுக்கு ஒரு டியூட்டராக, ஒரு மென்டராக, ஒரு கைடாக இருந்திருக்கீங்க. ஸோ ஈவன் எய்தர் நீங்கள் மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மேல் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஃபீமேல் பர்சனுக்கு ஒரு நல்ல டியூட்டராக, மென்டராக இருந்திருக்காங்க, நல்ல கைட் பண்ணியிருக்காங்க. அந்த மேல் பர்சனால இந்த ஃபீமேல் பர்சனுக்கு ஒரு நியூ பிகினிங்கே நடந்திருக்கு. அண்ட் வந்து புதிய விஷயங்களை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு பேக் போனாக, சப்போர்ட்டிவாக, பேக் போன்றதை விட ஒரு உந்துதலாக இருந்திருக்காங்க. அந்த உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக, சரிங்களா, ஒரு கீ கொடுக்கக்கூடிய பர்சனாக அவங்க வந்து இருந்திருக்காங்க. அண்ட் நிறைய மேனிப்புலேட்டிவ் திங்ஸ் இருக்குது, சரிங்களா, நிறைய மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அது எல்லாமே அந்த ஃபீமேலோட நன்மைக்காக தான் அந்த மேனிப்புலேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் யோசிப்பாங்க, நான் உன்னோட நல்லதுக்கு தானே எல்லாம் பண்ணேன், பட் நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேறியே, நீ ஏன் இப்படி சடனாக இப்படி சேஞ்சஸ் கொடுக்குற, சேஞ்ச் ஆகிற, ஏன் இந்த மாதிரி நீ யோசிக்கிற, அதெல்லாமே நினைப்பாங்க. ஓகே, பொறுமையாக இருக்கணும் அவங்கள பொறுத்த வரைக்கும். எதுவுமே வந்து பொறுமையாக இருந்து தான் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒன்று. ஸோ எந்த அளவுக்கு பொறுமையாக பேஷன்ஸாக போகிறோமோ பொறுமைக்கு கண்டிப்பாக ஒரு ஆதாயம் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நம்ம எவ்வளோ பொறுமையாக போகிறோமோ அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை லாங் லாஸ்டிங்காக எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் இதை ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான, ஒரு ஸ்டேபிளான ஒரு தன்மையில் எடுத்துகிட்டு போக முடியும். பட் ஐ டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வியாக இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் see. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு எல்லையோடு பழகலாம் அப்படின்னு நடந்துப்பாங்க. பிகாஸ் ஏன் அந்த எல்லைக்குட்பட்டு இருக்கணும், ரொம்ப எல்லை மீறி போகக்கூடாது, எதுவாக இருந்தாலும் ஒரு பவுண்ட்ரிஸோடு இருக்கணும். ஈவன் நீங்கள் ஒன்றா இருந்தாலும் சரி, உங்களோட மேரேஜ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, ஒரு பவுண்ட்ரிஸோடு இருக்கணும். உங்களோட ப்ரைவேசியில் அவங்க வரக்கூடாது, அவங்களோட ப்ரைவேசியில் நீங்கள் போகக்கூடாது. ஏன்னா அதுதான்
ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து லாங் லாஸ்டிங்காக கொண்டு போக முடியும். ஸோ கண்டிப்பாக 2 சைடும் அந்த பவுண்ட்ரிஸ் இருக்கணும், 2 பேருக்கும் அந்த ப்ரைவேசி இருக்கணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்ப்பாங்க. பட் உங்கள் சைட்லேருந்து அது ரொம்ப ரொம்ப லேக்கிங்காக இருக்கிறதுனாலையோ நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஷாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போயும் ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க. இது எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரியாமல், இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல், இது என்ன மாதிரி ஒரு வேயில் கொண்டு போகணும், இந்த எந்த வழியில் கொண்டு போகணும், இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது சரியா தப்பா அப்படின்னு அவங்களுக்குள்ளே நிறைய ஒரு டவுட்ஸ் இருக்கும். சில பேருக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ கூட இருக்கும். சரிங்களா? உங்களை நம்பி ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ண முடியுமா, பண்ணலாமா, அதுக்கு நீங்கள் ஹோப்ஃபுல்லாக இருப்பீங்களா, அதுக்கு நீங்கள் டிட்டர்மைண்டாக இருப்பீங்களா, சஸ்டெயின் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு டவுட் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுடைய பர்சனுக்கு வந்து போயிட்டுருக்கும். அண்ட் பட் இந்த கிளாரிட்டி கிடைச்சா போதும். சரிங்களா? அவங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங்கை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ஓவர்வெல்மிங்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? எமோஷ்னல் லெவலில் ஒன்லி அந்த அஃபெக்ஷன் மட்டும் ஓவர்வெல்மிங்காக இருக்கணும். பட் அதை தாண்டி கிளாஷஸ், கான்ஃப்ளிக்ஸ், டவுட், ட்ரஸ்ட் இஷ்யூ, ஸோ இதெல்லாம் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. அந்த லவ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. பட் அவங்க யோசிக்கிறது லவ் எப்போ இதில் அதிகமாகுதோ, அஃபெக்ஷன் எப்போ இதில் ஓவர்வெல்மிங்காக அதிகமாகுதோ, ஸோ அப்போ தான் இது வந்து நிலையானதாக இருக்கும். அதுக்கு அவங்க மட்டும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டால் பத்தாது, அதுக்கு உங்கள் சைட்லேருந்தும் அந்த மாதிரியான ஆக்ஷன் நீங்கள் கொடுக்கணும். நல்லா இருந்துட்டு திடீர்னு சடனாக ஏதாவது ஒன்று பண்ணுறது, ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிடுறது வந்து அது உங்கள் சைடு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும், நம்ம சரியான ஆளை தான் சூஸ் பண்ணியிருப்போமா, நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமா அப்படின்ற ஒரு எண்ணத்தையுமே கொண்டு வந்து விட்டுரும். சரிங்களா? அது நிச்சயமாக அவங்களுடைய மைண்ட் செட்டில் வந்து இருக்குது. ஸோ லெட்ஸ் see. பட் இதெல்லாம் தாண்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மேல் பர்சன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபீமேல் பர்சனுடைய ஒரு ப்ராக்டிக்கல் சப்போர்ட் தேவைப்படுது அவங்களுக்கு. அது எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஃபீமேல் பர்சன் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு சப்போர்ட் கொடுக்கும் போது, அவங்க ஃபிசிக்கல் சப்போர்ட் ஆர் ப்ராக்டிக்கல் சப்போர்ட் எது வேணா இருக்கட்டும், ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு 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 தன்னம்பிக்கையை கொடுக்குது. சரிங்களா? ஒரு ஃபெய்த் கொடுக்குது. அது எப்பயுமே வேணும் அப்படின்றது அவங்களுடைய சைடில் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஃபீமேல் பர்சனும் நல்ல ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு உமனாக இருக்கணும். அவங்க யாரும் எதுக்காகவும் யார்கிட்டையும் கையேந்தக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு 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 லைஃப்பை, கரியர் லைஃப்பை, பர்சனல் லைஃப்பை உருவாக்கிக்கணும், அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மேல் பர்சன் கண்டிப்பாக அந்த ஃபீமேல் பர்சனை நிச்சயமாக நினச்சி பார்ப்பாங்க. சரிங்களா? அப்போ தான் அவங்களுக்கே ஒரு இது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க இந்த ஃபீமேல் பர்சன் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகும்போது, இந்த மாதிரியான விஷயங்களை அச்சீவ் பண்ணும் போது, அந்த மேல் பர்சனுக்கு அது தனக்கே உரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அவங்க பார்ப்பாங்க. அண்ட் தன்னோட வாழ்வே ஒரு கம்ப்ளீஷன் ஆன மாதிரி கண்டிப்பாக அதை வந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா? அவங்களுடைய ஒரு வாழ்க்கை முழுமை அடையிறதே அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மேல் பர்சனுடைய அந்த வாழ்க்கை முழுமையாக எதை பார்க்குறாங்கன்னா, அந்த ஃபீமேல் பர்சனுடைய ஒரு சக்ஸஸையும் அச்சீவ்மெண்ட்டையும், அவங்க பர்சனல் லைஃப்பில் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்ற, இண்டிபெண்ட் உமனாக யாரையும் நாடாமல் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க வந்து பார்க்குறாங்களே. சரிங்களா? ஸோ இது நீங்கள் ஃபீமேலாக இருந்தாலும் சரி, மேலாக இருந்தாலும் சரி, இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெசனேட் ஆகும், பொருந்தும். அண்ட் சில தப்பான புரிதல்கள் இருக்குது. உங்கள் சைடும் சரி, அவங்க சைடும் சரி, தப்பான புரிதல்கள் இருக்குது. சில பேர் கூட இதை வந்து ஐ திங்க் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை சுற்றி ரூமர்ஸ் போயிட்டு இருக்கும், தப்பாக பேச்சுக்கள், ரூமர்ஸ். அதாவது இப்போ நீங்கள் உண்மையாக இந்த அஃபெக்ஷனுக்காக தான் வந்து நீங்கள் 2 பேரும் கனெக்டாக இருப்பீங்க. பட் அது என்ன மாதிரி போகும்னா, பணத்துக்காக தான், அவங்க கிட்ட இருக்க பணத்துக்காக தான் கனெக்ட் ஆகிருக்காங்க.
இவங்கக்கிட்ட இருக்க பணத்துக்காக தான் கனெக்ட் ஆகிருக்காங்க, ஏதோ ஒரு தேவைக்காக தான், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகும், ரூமர்ஸ்லாம் போகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபால்ஸ் ஜட்ஜ்மெண்ட்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இப்போதைக்கு எல்லாமே பொறுமையாக போகணும். அண்ட் அவங்க லைஃப்பில் அவங்க ஸ்டேபிள் ஆகணும், நீங்களும் ஸ்டேபிள் ஆகணும், சக்ஸஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் யாரும் இது ஒரு ஃபால்ஸான ஒரு ஜட்ஜ்மெண்ட், மற்றவங்க கொடுத்த ஒரு ஃபால்ஸான ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றத அவங்களால நிரூபிக்க முடியும் அப்படின்றது அவங்க நினைப்பாங்க. ஸோ அது உங்கள் சைடும் அந்த ஒரு கோஆப்ரேட் உங்கள் சைட்லேருந்தும் அவங்க எதிர்பார்ப்பாங்க, சரிங்களா? ஓகே, what's your person mind? ஓகே, ஸோ இதில் மேரேஜ் ஆனவங்களும் இருக்காங்க, அது விதிவிலக்கு இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மேல் பர்சன் அதான் 2 மேல் பர்சனும் இருக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மேல் பர்சன் மேரீடும் இருக்காங்க, அன்மேரீடும் இருக்காங்க, சரி ஓகேங்களா? ஸோ மேரீடும் இருக்காங்க, அன்மேரீடும் இருக்கிறாங்க, ஆல்ரெடி மேரேஜ் ஆன பர்சனும் இருக்கிறாங்க, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பும் இதுதான் ஒன்று மேரேஜ் ஆகாமல் இப்போ உங்களோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் லைஃப்பையும் குறிக்குது, சரிங்களா? பட் 2 பேருக்கும் என்னென்னா, ஒன்ஸ் இதை இதில் அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மேல் பர்சனுக்கு இதில் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாலோ, இதில் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாலோ அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும், உங்களை எந்த சூழல்லையும் விட்டுட்டு போகக்கூடாது. ஐ மீன் நீங்கள் ஃபீமேலாக இருக்கீங்கன்னா உங்களை எந்த சூழல்லையும் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் மேலாக இருக்கிறீங்கன்னா, ஸோ அந்த கமிட்மெண்ட் உங்களுடைய ஃபீமேல் பர்சன் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதுதான் விஷயமே. ஃபீமேல் பர்சன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஃபீமேல் பர்சன் எதிர்பார்க்கக்கூடியது கமிட்மெண்ட், ப்ராப்பரான கமிட்மெண்ட், ஒரு வாக்குறுதி வேணும், சரிங்களா? மேல் பர்சன் கிட்டேருந்து. ஸோ மேல் பர்சனும் அதே மாதிரி, அப்படி நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டா அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும், பாதியில் விட்டுட்டு போகக்கூடாது. ஸோ ஏன்னா 2 பேருமே ஆனால் ஃபீல் பண்ணுறது சேம் தான். 2 பேரும் ஏதோ ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இருக்குது, ஒரு டின் ஃப்ளேம் கனெக்ஷன் இருக்குது, ஏதோ ஒரு முன்ஜென்ம தொடர்பு இருக்குது, அண்ட் ஏதோ ஒரு டிவைன் கனெக்ஷன் இருக்குது. அண்ட் 2 பேரும் போத் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் மெட்டீரியல் ஆர் ஒய்ஃப் மெட்டீரியல், இப்படி தான் 2 பேரும் வைஸ் வர்ஸாக பார்த்துப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மேல் பர்சனும் ஃபீமேல் பர்சனும் அதெல்லாம் மியூச்சுவலாக இருக்குது. அந்த இமோஷ்னல் தாட்ஸ்லாம் மியூச்சுவலாக இருக்குது. பட் அந்த மென்டல் தாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராக்டிக்கல் தாட்ஸில் தான் கிளாஷஸ் ஆகிடுது. ஸோ இவங்களுடைய அந்த மைண்ட் செட்டும் அவங்களோட மைண்ட் செட்டும் வேறு மாதிரி இருக்கிறதால அது நிறைய கிளாஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுதான் இதுக்கு இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருந்தாலும், இல்லை கான்டாக்டில் இருந்துட்டு சரியான ஒரு பேச்சுவார்த்தை இல்லை, புரிதல் இல்லை, பிரச்சனை வருதுனாலும், ஸோ இதுக்கு இதுதான் ரீசன். இதில் உங்களுடைய பர்சன் இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் மேல் ஃபீமேலிட்ட பிரித்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட பர்சன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பட் ஓவரால் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் இதுதான் அவங்க மனசில் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இனி அடுத்த கட்டம் என்ன பண்ணணுமோ, என்ன நீங்கள் எப்படி கொண்டு போகணுமோ, எப்படி ஆக்ஷன் கொடுக்கணுமோ, அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகே, அதை தாண்டி உங்களுக்கு பர்சனலாக இது மாதிரி ரீடிங் பார்க்கணும், பர்சனலாக ஒரு கன்சல்டேஷன் வேணும் அண்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது உங்களோட ரீடிங் பார்த்துட்டோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ லவ் மை பார்ட்னர் அப்படி டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சாங்கை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.